விடியல தரம்னு சொன்ன திமுக ஆட்சி வீட்டுக்கு போயிருச்சு. ஒரே அமாவாசையா நம்ம ஆட்சி வரப்போகுது. நல்லா சிந்திக்கணும். நீங்க பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. 520 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, எதையும் நிறைவேற்றல. இப்ப எடப்பாடியார் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். எல்லா குடும்ப தலைவிக்கு 2000 ரூபாய் கொடுக்கிறோம், 10,000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டுக்கு தர்றோம். ஃபர்ஸ்ட் பொங்கல் பரிசு 1000 ரூபாய் கொடுக்கிறோம். வருஷத்துக்கு 3 சிலிண்டர் கொடுக்கிறோம் விலை இல்லாமல். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பிரிட்ஜ் கொடுக்கிறோம்னு சொல்லியிருக்கார். வீடு இல்லாத நிலம் இருந்தால் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். நிலம் இல்லைன்னா வெளியில இடம் வாங்கி 3 நிலமும் காங்கிரீட் வீடு தரம்னு சொல்லியிருக்கார். 12வது படிச்சிருந்தா 1000 ரூபாய், டிகிரி படிச்சிருந்தா 2000 ரூபாய் தரம்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும் நீங்க கேட்கலாம். நம்ம முதலமைச்சர் நிர்வாக திறமையுள்ள முதலமைச்சர். நம்ம மத்தியில பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி நமக்கு நிதி கொடுப்பார். அதை வச்சு நம்ம கண்டிப்பா அதை செஞ்சு கொடுக்க முடியும். ஆனா திமுக பொய்ய சொல்லிட்டு போறான். நான் 3 முறை கவுன்சிலுக்கு எனக்கு ஓட்டு போட்ட மக்கள் நீங்க. 10 வருஷம் பஞ்சாயத்துக்கு ஓட்டு போட்டீங்க 2 தடவை. ஒரு தடவை எம்எல்ஏ ஓட்டு போட்டு மந்திரியாக்குனீங்க. நான் உங்கள ஒருத்தன், உங்களோடவே இருப்பேன். ஆனா 2021 தோத்து போயிட்டோம். ஏன் சொல்லுங்க? இந்த காலில் பாரு கொலுசு மின்னுது பாரு, எல்லாத்துக்காலையும் 100 ரூபாய்க்கு போற கொலுசை கொடுத்து ஏமாத்தி எம்எல்ஏ ஆனவர் தான் நம்ம ஊர்ல இருந்த சட்டமன்ற உறுப்பினர். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம். 2.5 வயசுல இருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமை. பிள்ளைகளுக்கு வயசானவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. 8வது படிக்கிற பையன் கஞ்சா போடுறான், கஞ்சா வைக்கிறான் மூளைக்கு. இதை கட்டுப்படுத்துற காவல்துறை பணம் வாங்கிட்டு விட்டுட்டான். கஞ்சா வித்தா 20,000, டாஸ்மார்க்ல சந்து கடை போட்டா 20,000, லாரியில மணல் இல்ல 2,000. போலீஸ்காரன் போற அன்னைக்கு வசதி ஆயிட்டான். இது எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய கையால் ஆகாத முதலமைச்சர் ஸ்டாலின் எதுவும் தெரியாது. அதனால என்ன கொடுத்தாலும் சரி வாங்கிக்கங்க, கட்டளைக்கு ஓட்டு போடுங்க. நம்ம ஆட்சி வந்தா தான் நாடு நல்லது நடக்கும். தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்தா நாடு நாசமா போயிடும். அது சந்தேகமே கிடையாது. யாருக்கும் பாதுகாப்பு இருக்காது. அதனால உங்கள ஒருத்த நான் எதுவா இருந்தாலும் என்ன பார்க்கலாம். சிந்திச்சு உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் பாதம் அணிந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வர்றமா வெற்றி விழாவிலே சந்திப்போம். நன்றி. போயிட்டு வரமா.